வாழ்க என்று வாழ்த்தி வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இப்பொழுது 14 பாயிண்ட் அக்கு பிரஷர் என்றது நீங்க தெரிந்து கொள்ள போறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனாலும் அதனுடைய தத்துவத்தோட சயின்ஸோட இப்போ தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சித்தர்கள் உடலை ஆராய்ந்த போது சித்தர்களுக்கெல்லாம், அதாவது ரசவாதிகள் என்ற ஒரு பேர் உண்டு. எல்லா ரசாயனங்களையும் தெரிந்து ஒன்றோடு ஒன்று எப்படி மாற்றம் அடைகின்றன என்றதெல்லாம் உணர்ந்தவர்கள் ரசவாதிகள். அப்படியே அந்த உடலுக்கு வேண்டிய ரசாயனங்களை எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் உடையவர்கள் சித்தர்கள். அவர்கள் இந்த உடல்ல உள்ள நரம்புகளை எல்லாம் கணக்கெடுத்து 13,000 நரம்புகள் மொத்தம் கணக்கெடுத்திருக்காங்க. தோல் வரையில வர்ற போது அதுல 10 நரம்புகள் இங்க இருந்து வர்றதை கண்டுபிடித்து, இதுதான் மெரிடியன் நரம்பு இப்பொழுது ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது. இங்க அதுல இருந்து 10 பிரியுது. அந்த 10 நேரடியா போய் காலில் ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொன்று முடியுது. இந்த 10 நரம்புகள்ல இருந்து பிரிவுகள் ஆற்றுல இருந்து காவா பிரிகிற மாதிரி இந்த உடல் முழுவதும் மொத்தம் ஓடி இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நரம்புகள் 13,000 என்றதை கண்டுபிடிச்சாங்க. இவைகள்ல எந்த எந்த நரம்பு அப்படி தொட்டால் அழுத்தினால் அது எவ்வளவு தூரம் எலக்ட்ரிக்கல், அதாவது மின்சார இயக்கத்தை தரும், எந்தெந்த உறுப்புகளுக்கு ஊக்கிவிடும் என்றதையும் கண்டுபிடித்த போது மொத்தம் 110 பாயிண்ட்டுகள் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த வித்தையில. அத சித்த வைத்தியம் தெரிந்தவர்களுக்கு அந்த 110 பாயிண்ட்டுகளும் படிச்சு இருக்கலாம். ஆனாலும் அதுல சிலது தான் இன்னைக்கு பழக்கத்தில் இருக்கு. 110 பாயிண்ட்டுகளை தெரிந்து கொண்டு இங்க இயங்கிய ஒரு பெரியவர்கள், வெளிநாட்டில இருந்து வந்தவங்கள அதுல சைனாக்காரர்கள் இதுல ரொம்ப பிரியப்பட்டாங்க. அவர்கள் இந்த 110 பாயிண்ட்டுகளையும் நல்ல முறையில இங்க இருந்து கத்துக்கொண்டு போனாங்க. இங்க இருக்கிறவங்களெல்லாம் அதை பற்றி கவலையே படலை. யாரு அப்படி போனா என்ன, எனக்கு சாப்பாடு வந்தா போதும்ன்றது அளவுதான் நாம் இருந்தோம். வெளிநாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாம் அந்தந்த காலத்துல இருந்த தமிழ்நாட்டில் உள்ள சித்தர்கள் மகான்கள் அறிவை நல்ல முறையில பயன்படுத்தி கொண்டு இன்னமும் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. இந்த நரம்பு வித்தை இருக்குங்களே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதமானது. ஒரு வித்தை இன்றும் அது சைனாவிலையும் சிலருக்கு தெரியும், ஆனா எல்லாரும் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. அவங்க இந்த பெல்ட் எல்லாம் வாங்குறாங்க பாருங்க, கடைசி காலத்துல அவங்களுக்கு உயர்ந்த நிலையில தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அது என்னன்னா, அதாவது நரம்பு அப்படி தொட்டு விடுறது அழுத்துறதுன்றது வேற. அந்த அழுத்தத்துக்கு எப்படி இருந்து எப்படி தொட்டால் அந்த பயன் வரும் என்றதை கணக்கு எடுத்து, கை இப்படி அசைச்சு கால் இப்படி செய்து இந்த மாதிரி வச்சு அப்படி போய் அந்த மாதிரி தொட்டால் இந்த இடத்துல என்ன விளைவு வருதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்படி கண்டுபிடித்ததுல ஒரே ஒரு இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இன்று ஒரு ஆள் அந்த மாதிரி அந்த அமைப்புல இருந்து தொட்டுட்டான்னா, அந்த தொட்ட நேரத்துல இருந்து சரியா 1 மாதம் 30 நாள் ஆன பிறகு அதே நேரம் வர சொல்ல பட்டுன்னு விழுந்து செத்துக்குவாங்க. அததான் மரணப்பிடி என்று சொல்லுவாங்க. ஒரு 30 நாள் வரைக்கும் ஒன்றுமே இருக்காது. அத்தகைய வித்தையெல்லாம் இந்த நாட்டில் இருந்திருக்குது. நல்ல வேளையில அது மறைஞ்சு போனது நல்லதான். ஆகையினால அந்த வித்தைய சைனாக்காரர்கள் எடுத்து போய் பலவிதமான பிரஷர் கொடுத்து, அதுலதான் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் என்று 2 வித்தைய அவங்க பழக்கமாக நல்ல பரவலாக கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த மின்னோட்டத்துல உடல் முழுவதும் பாயறதுக்கு நரம்புகள், ரத்த குழாய் வேறு, எலக்ட்ரிக்கல் இதை கொண்டு போறதுக்கு நரம்புகள் வேறு. இந்த நரம்புகள் மூலமாக செல்லக்கூடியதுல எங்கேயாவது காற்று பபிள் ஒரு சிறு பகுதி இருந்தாலும் கூட அதை தாண்டி போவதை அடைச்சிடும். எலக்ட்ரிக்கல் இது கிடையாது, அதாவது தடுத்துடும். அதனால அங்க எலக்ட்ரிசிட்டி தடுத்துட்டுதுன்னா, மின்சாரம் தடுத்துட்டுதுன்னா அந்த ஓட்டத்துல அந்த பக்கம் ரத்தம் ஓடாது. அதற்காக அதை அப்படியே வருடி 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 இடம் தெரிந்து
வருடி 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 டைலூட் பண்ணிடுறது. அப்படி பண்ணி பண்ணி அந்த இடத்துல தேக்கம் இராத மறுபடியும் செய்வது அக்கு பிரஷர். பிரஷர்னா அழுத்தி செய்வது என்றதை அப்படி செய்வது. இப்ப உதாரணமா காலில் இங்க நான் இங்க நல்லா தெரியும் உங்களுக்கு, அதாவது பிட்யூட்டரி கிளாண்டனுடைய இது என்னன்னா இப்படி அழுத்தினீங்கன்னா முள்ளு மாதிரியா இருப்பேன் நல்லா அழுத்துற போதும். அதுதான் பிட்யூட்டரி கிளாண்டனுடைய இது. இன்னும் தலைவலி முதலில் இது இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அழுத்தம் கூட கொடுக்கவே முடியாது, துடிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாண்ட்ல இருந்தோம் அல்லது உறுப்புல இருந்தோம் இங்க முடியாது. அப்ப இங்க இதுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டா இதுல இருந்து எல்லா அந்த வழியெல்லாம் நரம்புகள் ஓடி அங்க எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்யூட் எங்க இருந்தாலும் அது சரிப்படுத்திடும். அப்படி கண்டுபிடிச்சது தான் அக்கு பிரஷர் வித்தை. அக்கு பிரஷருக்கு பிற்காலத்துல வந்த சில அறிஞர்கள் இது டைலூட் பண்ணிட்டாலும் கூட பின்னால மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல தேக்கம் வருது, அதனால அதை அடியோடு எடுத்துணும் அந்த பப்பிள என்ற ஏர் பப்பிள என்ற ஒரு சயின்ஸை கண்டுபிடிச்ச பிறகு ஒரு ஊசியை செலுத்தி அந்த நரம்பு மேல அது வழியாவே அந்த பப்பிள் வெளியே வரணும்னு எடுத்தாங்க. அந்த ஊசி எப்படி இருக்கணும்? துரியராத இருக்கணும், இல்லைன்னா டெட்டானஸ் டிசீஸ் வந்துடும். அதுக்காக பொண்ணுலேயே செய்யறது ஊசி அல்லது செப்புல செய்து ஸ்டெர்லைஸ் பண்றது. அந்த மாதிரி ஊசிகள் வச்சு எந்த எந்த உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுதோ அந்த நரம்புகளை தெரிந்து கொண்டு அதை செலுத்திடுறது. செலுத்திட்டா மெதுவா அது போயிட்டு இருக்கும். ஒரு நாள் 2 நாளைக்குள்ளாக அதெல்லாம் வெளியாகி போச்சுன்னா அப்புறம் சுத்தமா ரத்தம் ஓட ஆரம்பிக்கும், நோய் நீங்கிவிடும். இதைதான் அக்கு பஞ்சர் என்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இன்னைக்கு கீழ நாடுகள்ல பல இடங்கள்ல இருக்குது. இப்ப மேல நாடுகள்ல கூட இப்ப கொஞ்சம் பரவலாக வந்து கொண்டிருக்குது. நம்ம நாட்டுல அதை பற்றி கவலையே இல்லை. நம்ம நாட்டுல எப்படி இருந்ததுன்னா, யாராலும் பெரியவங்க வந்தாங்க சாப்பாடு போடுறது, அந்த சின்ன குழந்தைகளை விட்டு அல்லது கணவன் மனைவி இவங்க அவங்களுக்கு காலை பிடிச்சு விடுறதுன்றது போது அதுலதான் அக்கு பிரஷர் வச்சிருந்தாங்க. அவங்க கையை பிடிக்கிறது, காலை பிடிக்கிறது, அந்த நரம்புகள் அந்த வித்தியில இருந்து வந்ததான் கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது. இந்த கை பிடிக்கிறது கால் பிடிக்கிறது நாளாவட்டத்துல எப்படி வந்ததுன்னு பாருங்க. கால் கை பிடிக்கிறது என்ற ஒரு வார்த்தை கால் கை பிடித்தல் என்றத காக்கை பிடித்தல் கையை கால் அமைக்க விடுறதுன்னா எப்படி காக்கா கூட்டிட்டு பாரு என்று மாறி இருக்குது. இது நீண்ட காலமா இந்த நமது கலாச்சாரத்துல அந்த பண்பாட்டுல வளர்ந்து வந்த ஒரு வித்தை. ஆனா அடியோட இப்ப மறந்து போச்சு. நான் இதை ஆராய்ந்த போது அது அங்கிருந்து இது கால் வருடல் கை வருடல் இவையெல்லாம் நல்ல முறையில தெரிந்து கொண்டு வந்த பிறகு கூட இந்த 14 பாயிண்டினுடைய ஒரு பெருமை எனக்கு ரொம்ப நாள் தெரியல. அதன் பிறகு ஒரு டாக்டர் இதை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த நரம்புகள் வித்தையெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு. இந்த 14 நரம்புகளுக்கு நாம் இயக்கம் கொடுத்துட்டா உடல்ல எல்லா பாகத்துக்கும் நமக்கு ரத்த ஓட்டம் ஏற்படுத்தி விடலாம், மின்னோட்டத்தை ஏற்படுத்தி விடலாம். ஹார்ட் டிசீஸ எலக்ட்ரிக்கல் இம்பேலன்ஸ் தான் கொலாஸ்ட்ரல் டெபாசிட் வர்றதுக்கு காரணம். அதாவது கொலாஸ்ட்ரல் டெபாசிட்னா ஒரு கொழுப்பு சக்தியை சேர்ந்தது, அங்க கால்சியம் அப்படியே டெபாசிட் ஆயிடும். அந்த கொழுப்பு கரைய முடியாத கெட்டியானதான் அது மாதிரி வரும். அப்ப ஏன் கரையலைன்னா அந்த வெப்பம் குறைஞ்சி போகுது. அந்த வெப்பம் குறைஞ்சுனா மின்னோட்டம் இல்லாத அந்த இடத்துல டெபாசிட் ஆகுது. ஆகையினால அதை நீக்கணும்னு சொன்னாலும் கூட எலக்ட்ரிசிட்டி அது ஓடக்கூடிய அளவுக்கு பார்க்கணும் என்ற போது இந்த அக்கு பிரஷர் அதுக்கெல்லாம் உதவுது. அப்ப பிளட் பிரஷர், ஹார்ட் டிசீஸு, இன்னும் அல்சர், இந்த மாதிரி நீண்ட கால ஆபத்தான வியாதிகளுக்கெல்லாம் லேசான முறையில செய்யக்கூடிய சிகிச்சை இது. இந்த 14 பாயிண்ட் நீங்க காலையிலையும் செய்யலாம், படுக்க போகும்போது கூட செய்யலாம். அப்படி சில நாட்கள் செய்துட்டு வந்தா உடல்ல இருக்கக்கூடிய நீண்ட கால நோய், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், வலி இவைகளெல்லாம் போயிடும். அதை நம்ம பார்த்துருக்கிறோம். அதை இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். வேண்டியவங்க செய்துட்டு வாங்க. இல்ல வழக்கம் போல எல்லாத்தையும் ஒரு வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு கத்துக்கிறதே மற்ற நாள்ல மறக்கிறதுக்குன்னா அது உங்களுடைய சுதந்திரம். இந்த கையை இப்படி வச்சு பாருங்க. இப்படி வச்சு
அப்படியே கழுத்துல பிடிச்சி இந்த விரல் இங்க வருது, இந்த 3 விரலும் பின்பக்கம் எப்படி பிடிக்கிறோம் பாருங்க. இந்த வெட்டபுறா மேல அந்த 3 நல்லா அந்த 3 விரல் பிடிக்க முடியும். இப்போ இதுல இருந்து ஒவ்வொன்றுக்கும் நாம கனெக்ஷன் கொடுக்கிற போது அங்க இருந்து அது வரைக்கும் வருது, மறுபடியும் இது வரைக்கும் வருது, மறுபடியும் அது வரைக்கும் வருது, அப்புறம் உடல் முழுவதும் இது பரவுது. அந்த மாதிரி கொண்டு வரோம். முதல்ல ஒரு பாயிண்ட் அது பாசிட்டிவ் பாயிண்ட்னு வச்சுங்க. அப்புறம் நெகட்டிவ் பாயிண்ட்ன்றது குச்சி இருக்குதா, பின்பக்கம் பிடிக்கணும். அது இந்த மாதிரி இப்படித்தான் பிடிக்கணும். இது 1. இதை எடுக்கவே கூடாது கடைசி வரையில. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் 30 செகண்ட், அரை நிமிஷம் வைக்கணும். அதாவது முதல் இங்க இந்த மார்பு குழி இருக்கு பாருங்க, அந்த மார்பு குழியில கீழே 1 இன்ச்சு தள்ளி இது பிடிச்சது இப்படியே இருக்கணும். 1 இன்ச்சு தள்ளி இங்க வைக்கணும். 30 செகண்ட் ஆன பிறகு அது வரையில இந்த விரல், அந்த இடம், மனம் 3 அங்கேயே இருக்கணும். அப்போ கொஞ்ச நேரத்துல அந்த நாடி துடிப்பு வரும். முதல்ல தெரியாத போனா கூட பரவாயில்ல. அத பிறகு இன்னும் 1 இன்ச்சு தள்ளி கீழே வைக்கணும். அதன் பிறகு மீண்டும் 1 இன்ச்சு. அப்ப தொப்புளுக்கும் மார்பு குழிக்கும் இடையில 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. 1 2 3 இது வரைக்கும். அதன் பிறகு தொப்புளுக்கு வரணும். தொப்புள்ள 6 பக்கமாக திருப்புறோம். முதல்ல தொப்புள்ள விரல் வச்சு மேல் பக்கம் அப்படி தூக்கி அழுத்துறோம். இது 1. அப்புறம் பெருவிரலை வச்சு கீழ்பக்கம் அழுத்துறோம். அதன் பிறகு இங்க 1, இங்க 1, கீழ்பக்கம் இப்படி 1, இப்படி 1. ஒவ்வொன்றும் 30 செகண்ட், அரை நிமிஷம். இப்ப தொப்புள்ள 6 பகுதிகள் இங்க கொடுத்துருக்கோம். நான் இங்க சரியா தெரியாதுன்னுட்டு இங்க கொடுத்துருக்கேன். இது தொப்புள்னு வச்சுங்க. மேல இத நினைவு சரியா வர்றதுக்காக இந்த தொப்புள கடியார மாதிரி மனசுல வச்சுக்கங்க. மேல தூக்குற போது மணி 12. அப்ப அதுக்கப்புறம் 6 கீழ்பக்கமா அப்படி கொண்டு வந்து 6க்கு வரணும். அதுக்கப்புறம் இங்க 10:30, அப்புறம் 1:30, அதன் பிறகு 7:30, 4:30. இப்ப சரியா போச்சு. இது நினைவுபடுத்திக்கிறதுக்காக. இப்ப 6, இங்க ஒரு 3, இங்க ஒரு 6, 6 3 9, இங்க ஒரு பாயிண்ட் 10 ஆச்சு. இந்த 4 பாயிண்ட் எங்கன்னா இந்த மார்பு எலும்பு இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் வருது. அது நடு மையத்துல 1 இன்ச்சு கீழே தள்ளி இங்க ஒரு பாயிண்ட், அதே போல இங்க ஒரு பாயிண்ட். இது வரைக்கும் பேரலா வரும் கரஸ்பாண்டிங்கா. இந்த 2ம் இங்க இன்னொரு 2 வருது பாருங்க. இது கால் பிளேடர். இந்த மார்பு எலும்பு போய் இங்க முடியுது இல்லையா, கடைசி எலும்பு, அதுக்கு கீழே 1 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா இதுதான் கால் பிளேடர் பாயிண்ட். அதன் பிறகு தொப்புளுக்கும் தொடை மையத்துக்கும் மத்தியில ஸ்பிளீன் பாயிண்ட் கடைசி. அதோட இதை செய்துக்கிட்டே இந்த அரை நிமிஷம் சரியா மனதை வச்சுட்டு அப்பாயிலும் நினைவு வச்சு தியானம் பண்ற மாதிரியாவே செய்யணும். செய்துக்கிட்டே வந்தா இது செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு உடல் முழுவதும் சம ஓட்டம், மின்னோட்டம் வர்ற போது அவ்வளவு ரிலாக்ஸ்டா இருக்கும். இது அப்படியே தூங்கி விடலாம். தூக்கம் வரலன்றீங்களே, செய்து பாருங்க ஒரு 4 நாளைக்கு. இந்த 14 பாயிண்ட்டுகளை அதிகமாக ஹார்ட் ட்ரபிள் உள்ளவர்கள் தினந்தோறும் 2 தடவை கூட செய்யலாம். மற்றவர்கள் 1 தடவை செய்தாலும் போதும். நல்ல அமைதியா இருக்கும். பிளட் பிரஷர் இருந்தால் அதெல்லாம் குறையும். உடல்ல இம்பேலன்ஸ், ஒரு பக்கம் ரத்த ஓட்டம் சரியாகுது, ஒரு பக்கம் சரியா இல்லைன்றதெல்லாம் சமமாக வந்துடும். இந்த அளவுக்கு பெரிய நன்மை விளைவிக்கக்கூடிய 14 பாயிண்ட்ஸ் அக்கு பிரஷர் இது. இதை நல்ல முறையில் வேண்டுவர்களெல்லாம் நல்ல பயன்பெறுவீர்களாக என்று கூறி இந்த செஷனை இப்போ முடிச்சு வைக்கிறேன்.